10,000 வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் ஒரு சிகரெட் கம்பெனில. அது ஐடிசியா, கோட்ஃப்ரே பிலிப்ஸா இல்ல விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸா, இது வரைக்கும் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இதுக்கப்புறம் எது வந்து பெஸ்டா இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கோட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து ரொம்பவே ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஐடிசி கம்பேர் பண்ணும்போது. ஆனா ஐடிசி தான் பெட்டரான வேல்யூவா இருக்கு. அது எப்படி என்ன ஏதுன்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் தென் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அது எல்லாமே டீடைலா வந்து பார்க்கலாம். சிகரெட் கம்பெனியை பேஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றதான் மேட்டர். ஸோ ஃபுல்லா வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் தென் ஃபினான்ஷியல்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் தென் அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் என்ன, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த சிகரெட் இண்டஸ்ட்ரியில மார்க்கெட் ஷேர் யார் அதிகமா வச்சிருக்காங்கன்னா ஐடிசி தான் வச்சிருக்காங்க. 75% ஆஃப் சிகரெட் மார்க்கெட் ஷேர் எல்லாமே ஐடிசி கிட்ட மட்டும் தான் இருக்கு. அதுக்கடுத்து கோட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட 10% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் இருக்கு. அதுக்கடுத்து வர கம்பெனி விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸா இருக்காங்க. அவங்க வந்து 9% மார்க்கெட் ஷேரா வச்சிருக்காங்க. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ்ன்றது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஒரு 5,000 கோடி மார்க்கெட் வேல்யூஷன் உள்ள ஒரு கம்பெனியா தான் இருக்கு. பட் இவங்க வந்து 1930 இருந்தே வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபுல் நேம் வந்து வசீர் சுல்தான் டுபாகா கம்பெனின்னு சொல்லி இருக்கு. 1930 ரன் ஆயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 3 வருஷத்துல யாரு சிகரெட் சேல்ஸ் அதிகமா கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, ஆனா இவங்களோட மார்க்கெட் ஷேர் என்னவோ 75% ஐடிசி கிட்ட தான் இருக்கு. அதாவது 100 சிகரெட் விட்டாங்கன்னா 75 சிகரெட் அவங்க கூட தான் இருக்கும். பட் யாரு லாஸ்ட் 3 வருஷத்துல சேல்ஸ் குரோத் ஏத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐடிசி கம்பெனி 12% ஏத்திருக்காங்க. அதுவே நம்ம கோட்ஃப்ரே பிலிப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்க 20% வந்து மார்க்கெட் ஷேர் வந்து ஏத்திருக்காங்க. அதாவது இந்த சேல்ஸா நம்ம பார்க்கும்போது 20% வந்து ஏற்றிருக்காங்க கோட்ஃப்ரே பிலிப்ஸ். ஸோ 3 வருஷத்துல அக்ரெசிவா வந்து சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கோட்ஃப்ரே பிலிப்ஸ்ன்ற கம்பெனி சிகரெட்ஸ் வந்து அதிகமா வித்திருக்காங்க. ஏன் இந்த சிகரெட் டாபிக் எடுத்தேன் அப்படின்னா எல்லாரும் சிகரெட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஏன்னா சிகரெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஐடிசி தான் மார்க்கெட் ஷேரா இருக்கும்போது மற்ற கம்பெனிஸும் இருக்கு. அந்த மற்ற கம்பெனிஸ் எல்லாமே அதிக ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. ஏன் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு டீடைல் வீடியோ தான் இது. பார்க்க உங்களுக்கு வந்து தெரியும் ஏன் வந்து ஐடிசி வந்து பெட்டர், சிகரெட் பிசினஸ் தாண்டியுமே மற்ற கம்பெனிஸ் எல்லாம் ஏன் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது அப்படின்றத உங்ககிட்ட சொல்ல வரேன். 5 இயர்ஸ் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தோம்னா கோட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து 8 மடங்கு கொடுத்துருக்கு. அதாவது நம்ம 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 80,000 வந்து இப்போ இருந்திருக்கும். இதே நம்ம ஐடிசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 20,000 வந்திருக்கும். அதாவது 100% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெறும் 0.26% தான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா 10,026 வந்து வந்திருக்கும். ஸோ நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ எந்த ஒரு யூஸ்ன்றது நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதோட வேல்யூவேஷன்ஸ்க்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணி தான் இப்போ மார்க்கெட் பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிசியோட வேல்யூவேஷனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி ட்ரேட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா அதோட லோவர் வேல்யூஷன்ல ட்ரேட் ஆகுது. ஏன்னா 412 இருக்கு. இதுவே நம்ம கோட்ஃப்ரே பிலிப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஓவர் வேல்யூஷன்ல இருக்கு. 8,700 கிட்ட இருக்கு. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 300 கிட்ட இருக்கு. ஸோ அதோட மார்க்கெட் வேல்யூஷன் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணி தான் இருக்கு. ஸோ அதனால தான் ஏறவே இல்லை. ஸோ எப்பப்பெல்லாம் இது வந்து ஏறுதோ அப்பப்பெல்லாம் மார்க்கெட் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அவங்களோட பிசினஸையும் ஏற்றிட்டு வந்துடுறாங்க. ஸோ அது ஜஸ்டிஃபை ஆகிட்டே வருது. ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசா தர முடியல. ஸோ சிஏஜிஆர் வைஸ் பார்த்தாலுமே ரிட்டர்ன் வந்து கோட்ஃப்ரே பிலிப்ஸ் 50% வந்து கொடுத்துருக்காங்க. ஐடிசி 16% கொடுத்துருக்காங்க. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெறும் 0.49% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மெட்ரிக்ஸ்ல பார்த்தாலுமே கோட்ஃப்ரே பிலிப்ஸ் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இங்கதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து ஆக்சுவல் பிசினஸ் ரிட்டர்னான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. மார்க்கெட் ரிட்டர்ன் என்ன கொடுக்குதோ அதே ஆக்சுவல் பிசினஸ் ரிட்டர்னும் கொடுக்கணும். அதுவுமே கரெக்டா மேட்ச் ஆகல அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுக்குதான் 2 ஈக்குவேஷன் வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROCE, ROE இப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் இருக்கு. ஸோ இது என்னன்னு நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கடை ஒன்று ரன் பண்றோம், இல்ல இது ஒரு பிசினஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சிகரெட் பிசினஸ் கூட வச்சுக்கோங்க. இது வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ற இந்த சிகரெட் பிசினஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் 2 லட்ச ரூபா இருக்கு. ஆனா உங்ககிட்ட 1 லட்ச ரூபா தான் இருக்கு. ஸோ நீங்க 1 லட்ச ரூபா வந்து டிப்ளாய் பண்றீங்க. ஸோ உங்களோட அமௌண்ட் வந்து 1 லட்ச ரூபா, அது வந்து ஈக்விட்டின்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் டெப்டா 1 லட்சம் கடன் வாங்குறீங்க. ஸோ யார்கிட்டயே கடன் வாங்கி நீங்க ஓப்பன் பண்றீங்க. ஸோ ஓவரால் அமௌண்ட் நம்ம கேபிட்டல் இந்த பிசினஸ்ல எம்ப்ளாய் பண்ணது வந்து 2 லட்ச ரூபா இருக்கு. நீங்க 50,000 ப்ராஃபிட் வந்து பாத்துட்டீங்க. ஸோ மொத்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 2 லட்சம். இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 1 லட்சம், கடனா 1 லட்சம். ஸோ மொத்தம் 2 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட், 50,000 வந்து ப்ராஃபிட். ஸோ இதுல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எவ்வளோ, வெறும் 1 லட்சம். அந்த 1 லட்சத்துக்கு ப்ராஃபிட் வந்தது எவ்வளோ, 50,000. ஸோ அப்படி நம்ம கணக்கு பண்ணா 50% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து வந்திருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்றது அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு கேபிட்டல் வந்து போட்டிருக்கீங்களோ அதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கீங்க அவ்வளவுதான். அதாவது நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வருது, இதுதான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என்ன அப்படின்னா நீங்க கூடவே சேர்ந்து கடனா 1 லட்ச ரூபா எடுத்திருக்கீங்க, அதையுமே சேர்த்து கணக்கு பண்ணணும். ஸோ 1 லட்ச ரூபா நீங்க போட்டது அண்ட் தென் கடனா வாங்கின 1 லட்சம் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க போட்டு 2 லட்ச ரூபாவா 50,000 கூட டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்படி நீங்க டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ரிட்டர்ன் 25% இருக்கும். ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு உங்களுக்கு 25%. நீங்க போட்ட காசுக்கு 50% கொடுத்துருக்காங்க. மொத்தமா போட்டு அந்த பிசினஸ் ரன் பண்றது கேபிட்டல்லாம் நமக்கு தேவைப்படுறது கடன் கிட்ட எல்லாம் போக எவ்வளவு வருது அப்படின்னா 25%. இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். அப்படி நம்ம பார்த்தோம்னா ஐடிசியில ROC எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 52% கொடுத்துருக்காங்க. இதுவே ROE நம்ம பார்த்தோம்னா கூட 30% கிட்ட இருக்கு. இதுவே நம்ம கோட்ஃப்ரே பிலிப்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ROC வந்து வெறும் 30% கிட்ட தான் இருக்கு. ROE-யுமே 22% தான் இருக்கு. சேம் விஎஸ்டி இண்டெக்ஸுமே சேம் தான் அப்ளிகபிள் ஆகுது. ஒரு 29% ROCE-யும் 22% வந்து ரிட்டர்னா வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலா நம்ம பார்க்கும்போது நம்ம கொடுத்த காசுக்கு யார் அதிகமான பிசினஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
அது ஐடிசியா தான் இருக்கு. அண்ட் தென் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி மார்க்கெட் ரிட்டர்ன் ஆக்சுவல் பிசினஸ் ரிட்டர்ன் கூட வந்து மேட்ச் ஆகணும். அப்படி நம்ம பார்க்கும்போது இங்க ஐடிசி தான் வந்து மேட்ச் ஆகுது. காட்ஸ்ரெஃப் லிமிட்ஸ் வந்து மேட்ச் ஆகல. அப்படி மேட்ச் ஆகல அப்படின்னா யாரோ அந்த ஷேரோட பிரைஸ் வந்து மேனுவலா ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஏறதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, இறங்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் காட்ஸ்ரெஃப் லிமிட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப ஹை வேல்யூஷன் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் பை வந்து ஐடிசி கொடுக்குறாங்க, இந்த ஒரு 500 ரூபா போகும், 20% சப்சைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா அதோட பிசினஸ் தான். ஸோ இவங்க வந்து நிறைய பிசினஸ்ல இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஃப்எம்சிஜில இருக்காங்க, பேப்பர் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, அக்ரில இருக்காங்க. இவங்களோட டைவர்சிஃபை பிசினஸ் தான் இருக்கு. இதுவே நம்ம காட்ஸ்ரெஃப் லிமிட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து 40% வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ செல் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான ரீசன் அவங்க கிட்ட இருக்கிறது இந்த ஒரே பிசினஸ் மாடல் தான். இவங்க 24/7 சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் ஒன்று ரன் பண்ணாங்க, சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும். அது நீங்க கூகுள் அடிச்சா வரும். ஸோ அந்த பிசினஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, ரன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நல்லாவே எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் வந்து ஷட் டவுன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்த்தா தெரியும். ஸோ அந்த பிசினஸ் ஷட் டவுன் பண்ணாங்க. ஸோ அவங்க கிட்ட அதர் பிசினஸும் கிடையாது. ஸோ அதுக்கு இந்த வேல்யூவேஷனுக்கு இது ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து கிடையாது. இது யாரோ ஒருத்தவங்க வந்து ஏத்திருக்காங்க, இது எப்போ வேணாலும் இறங்கலாம் அப்படின்றதுதான் அனலிஸ்டோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஸோ இதே தான் நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ இது வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப ஏற்றியாச்சு ஸோ அந்த ஸ்டாக்கை. அப்படி நம்ம பார்க்கும்போது காட்ஸ்ரெஃப் லிமிட்ஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல. ஸோ அதுல வந்து செல் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. விஎஸ்டி இண்டெக்ஸ் சுத்தமாவே ஏறவே இல்லை. ஏன்னா அதோட மார்க்கெட் பிரைஸ் ஏறும்போதுலாம் ஆக்சுவல் பிசினஸும் வந்து ஏறிடுது. ஸோ அதனால அது மேட்ச் ஆகிட்டே வருது, அது எந்த ஒரு ரிட்டர்னுமே இல்லை. ஸோ இது நம்ம அப்படியே நம்ம ரிலீவ் பண்றதா நல்லதா இருக்கும். ஸோ இப்போ ஓவராலா ஒரு சிகரெட் கம்பெனில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிக ரிட்டர்ன் தரது ஐடிசியா தான் இருக்கு. தென் அதிக மார்க்கெட் ஷேர் அவங்க கிட்ட தான் வச்சிருக்காங்க. அண்ட் நிறைய மேஜரான ப்ராடக்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு. இல்ல கோல்ட் ஃபிளேக்ன்றது ஐடிசி தான், கிங்ஸ்ன்றது ஐடிசி தான், சிசர்ஸ்ன்றது ஐடிசி தான், நேவிகட், கிளாசிக், இந்த மாதிரி நிறைய பிராண்ட் வந்து சொல்லிட்டு இப்பெல்லாம் பெரிய பெரிய பிராண்ட்லாம் அவங்க கிட்ட தான் வந்து இருக்கு. காட்ஸ்ரெஃப் லிமிட்ஸ் கிட்ட இருக்கிறது மால் ப்ரௌன் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ இது லைசன்ஸோட அவங்க வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் ஃபோர் ஸ்கொயர், ரெட் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்கு. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட டோட்டல், சார்மினார், சாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் வந்து இருக்கு. பட் மேஜரான பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்றது ஐடிசி தான், மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்றது ஐடிசியா தான் இருக்கு. அண்ட் தென் சிகரெட் பிசினஸோட அவுட்லுக் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2025 $14 பில்லியன் வேல்யூவேஷனா இருக்கு இந்த சிகரெட் பிசினஸ் மட்டும். அண்ட் தென் 2030 இது எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க வால்யூம் வைஸா அப்படின்னா 87.7 பில்லியன் வந்து சிகரெட் வந்து விற்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க. அதாவது சிஏஜிஆர் 4.42% வரைக்கும் ஏறி இருக்கு. அதே சேல்ஸ் வந்து இப்பயும் கண்டினியூ ஆகும்னு சொல்றாங்க. இன்ஃபிளேஷன் 6% இருக்கு அப்படின்னா அது கூடவே வந்து சிகரெட் குடிக்கிறவங்க ஏறிட்டு தான் இருக்காங்க, இறங்குற மாதிரி எல்லாம் தெரியல. ஸோ அதுலயும் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிகரெட் கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதான் போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா வருது அப்படின்னா கூட காட்ஸ்ரெஃப் லிமிட்ஸ் ஏற்கனவே ஏத்திட்டாங்க. ஸோ அதுல வேல்யூவேஷன்றது கிடையாது, நல்ல கம்பெனியா இருந்தாலுமே வேல்யூவேஷன்றது கிடையாது. ஸோ அதுல இருந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்மால் கேப் கம்பெனி. ஸோ அதுலயுமே வந்து நல்ல வேல்யூவேஷன் வந்து கிடையாது இப்போதைக்கு. ஸோ அதுலயுமே வந்து மார்க்கெட் இது வரைக்கும் ரிட்டர்னும் தந்ததில்லை. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் சப்போர்ட்டா எதுவுமே கிடையாது. அதர் பிசினஸ்ல அவங்க வந்து இன்வால்வ் ஆகல. ஐடிசிக்கு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிசினஸ் அவுட் சைட்ல இருக்கு, அண்ட் நிறைய பிசினஸ் அந்த கம்பெனி உள்ளயுமே இருக்கு, அண்ட் நிறைய இடத்துல மார்க்கெட் ஷேருமே அவங்க கிட்ட தான் அதிகமா இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய வந்து பிளஸான மூமெண்ட்ஸ் வந்து ஐடிசி கிட்ட மட்டும் தான் இருக்கு. இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்டர் நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிட்டர்ன் நீங்க பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னும் போது லாங் டேர்மா பார்க்கும்போது அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வந்து தராது. ஏன்னா மார்க்கெட் ரிட்டர்ன் கூடவே ஆக்சுவல் பிசினஸ் வந்து நம்ம மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகுது வெறும் ஐடிசி மட்டும் தான் இருக்கு, காட்ஸ்ரெஃப் லிமிட்ஸ் வந்து மேட்ச் ஆகல. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் வந்து ஒரு கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இதுல ஐடிசியில் தான் நான் ப்ரிஃபரன்ஸ் போவோம். நீங்க எதில் போவோன்றதை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல ஐடிசியில நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த அவங்க எஃப்எம்சிஜில வந்து எவ்வளவு எவால்வ் ஆக போறாங்க, இதுல மார்க்கெட் ஷேர் வந்து இதுலயே அதிகமா வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபுட் பிசினஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க, சிகரெட் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு வச்சிருக்காங்க, அந்த கம்பெனில வந்து எவ்வளவு வந்து ரிட்டர்ன் சிகரெட்ல இருந்து வருது, மற்ற பிராண்ட்ஸ் இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு ஐடிசி பத்தின ஒரு பிரீஃபான ஒரு வீடியோ வந்து போடலாம். ஐடிசினா என்ன, அந்த ஐடிசி இப்போ என்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஏற்கனவே உங்க பிசினஸ் மாடல் எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன கம்பெனி சொல்லுது, எல்லாமே டீட்டெயிலா வந்து கிளாசிஃபை பண்ணலாம். மின்ட்லி ஒரு ஆர்டிகல் வந்துச்சு, ஒரு 10 மினிட்ஸ் ஆர்டிகல்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆர்டிகலுமே நம்ம படிச்சு நம்ம வந்து போடலாம். உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இவ்வளவுதான். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா மார்க்கெட் வச்சு மட்டுமே பார்க்காதீங்க, அது வந்து பிசினஸ் ரிட்டர்ன் கூட மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. அது எப்படி மேட்ச் ஆகணும்ன்றதையும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டா நீங்க பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க.